நாயன்மார் 63 ஒருவரே மூர்த்தி நாயனார். மதுரையில் வீற்றிருக்கின்ற சொக்கநாதர் மேல் பெரும் பக்தி கொண்டிருந்தார். பெரும் வணிகராக இருந்த போதிலும் இவர் நாள்தோறும் மதுரை சோமசுந்தர பெருமானுக்கு சந்தன காப்பிட சந்தனம் மறைத்து கொடுத்து திருப்பணி புரிந்தவர். இவர் காலத்தில் மதுரையை வென்று ஆண்ட கர்நாடக தேசத்தைச் சேர்ந்த சமண மன்னன் ஒருவன் இவரை சமண சமயத்தில் சேர்க்க விரும்பி சந்தன கட்டைகளே கிடைக்காதபடி செய்துவிட்டான். மூர்த்தி நாயனார் சிறிதும் மனம் கலங்காமல் பெருமானிடம் சென்று சந்தன கட்டைக்கு முட்டு வந்தாலும் கைக்கட்டைக்கு முட்டில்லை என்று தமது முழங்கையை வைத்து உள்ளெலும்பு கரையும் வரையில் தேய்த்தார். கட்டும் புறந்தோல் நரம்பென்பு கரைந்து தேய என்று சேக்கிழார் கூறுகிறார். அவருடைய முழங்கைகளில் தோல் கிழிந்து எலும்பு நொறுங்கி உள்ளிருக்கும் சதை வெளியே வந்தது. இதற்கு மேல் சொக்கநாதரால் பொறுக்க முடியவில்லை. மூர்த்தியாரே, உனக்கு தீங்கு செய்தவன் கைப்பற்றியிருக்கும் இந்நாடு நாளை உன்வசப்படும். அதனை ஏற்று நல்லாட்சி புரிந்து இறுதியில் எமது திருவடி சேர்வாயாக என்று சிவபெருமான் அசரீரியாக கூறினார். அன்றைய இரவே அம்மன்னன் திடீர் மரணம் எய்த அரச வாரிசு இல்லாமையால் யானையின் கையில் மாலை கொடுக்கப்பட்டு அந்த யானை யாருக்கு மாலை இடுகிறதோ அவரே அரசன் என்று அக்கால முறைப்படி தீர்மானிக்கப்பட்டது. மூர்த்தி நாயனார் சொக்கநாதர் கோயிலிலிருந்து வெளியே வரும்போது பட்டத்து யானை மூர்த்தி நாயனாரின் கழுத்தில் மாலையை அணிவித்து அவரை தன் மீது ஏற்றிக் கொண்டது. மக்கள் யாவரும் மகிழ்ந்து ஆரவாரம் செய்தனர். அறவழியில் சைவ நெறிவோங்க நெடுநாட்கள் மதுரையை ஆட்சி புரிந்து இறைவனுக்கு திருப்பணிகள் செய்வித்து இறுதியில் சிவபெருமானின் திருவடிகளை அடைந்தார் மூர்த்தி நாயனார். இன்று மகா கும்பமேளாவிற்கு மாலை விற்க வந்து புகழின் உச்சிக்கே சென்ற மோனாலிசாவை பற்றி நாடே வியப்படைகிறது. ஆனால் அன்றே மூர்த்தி நாயனாரின் வரலாற்றை தீர்மானித்தார் சிவபெருமான். இறைவன் நினைத்தால் புகழின் உச்சிக்கும் செல்லலாம், ஆட்சி அதிகாரத்தையும் கைப்பற்றலாம் என்பதற்கு மூர்த்தி நாயனாரின் வரலாறே ஒரு சான்றாக அமைகிறது. இறைவன் கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது. ஓம் நமச்சிவாய.